பார்த்திபன் கனவு. அத்தியாயம் 1. தோணித்துறை. காவிரி தீரம் அமைதியாக இருந்தது. அந்த சமயம் உதயசூரியனோட செம்போர் கிரணங்களால இந்த நதியோட நீர்நிலை பிரவாகம் அப்படியே பொன்னிறம் பெற்று திகழ்ந்துச்சு. அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி அப்படிங்கிற பேர் அந்த வேளையில அவ்வளவு பொருத்தமாக தோணுச்சு. சுழிகள் சுழல்களோட விரைந்து போய் இந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகளை காட்டிக்கிட்டு இருந்துச்சு. சின்னஞ்சிறு அலைகள் ஒன்னோடு ஒன்னு லேசாக மோதினம் போது செதறி விழுந்த ஆயிரம் நீர்த்துளிகள் ஜாஜ்வல்யமான ரத்தினங்களாகவும் கோமேதங்களாகவும் வைரங்களாகவும் மரகதங்களாகவும் பிரகாசிச்சு காவிரி நதிய ஒரு மாயாபுரியாக ஆக்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்தங்கரையில இருந்த ஆலமரங்கள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாக படர்ந்திருந்துச்சுங்க. மரங்களோட பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புது இலைகள் துளிர் விட்டிருந்த காலம் அது. அந்த இளந்தளிர்கள் மேல இந்த காலை கதிரவனோட பொற்கிரணங்கள் படிஞ்சு அது பார்க்கறதுக்கு தங்க தகடுகள் போல இருந்துச்சு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் மயமாக தோணின அந்த நதியின் நடுவுல வடகிழக்கு திசையில ஒரு பசுமையான தீவு ஒண்ணு காணப்பட்டுச்சு. இந்த தீவுக்கு நடுவுல பச்சை மரங்களுக்கு மேல கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையோட தங்க கலசம் தகதகன்னு ஒளிமயமாக விளங்கிச்சு. அந்த மனோகரமான காலை நேரத்துல அங்க எழுந்த பல வகை சத்தங்கள் நதி நீரோட அமைதிய அவ்வளவு அழகாக எடுத்து காட்டுச்சு. விசாலமான ஆலமரங்கள்ல வாழ்ந்துட்டு வந்த பறவை இனங்கள் சூரியோதயத்தை வரவேற்று பற்பல இசைகள்ல கீதங்கள் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இயற்கை சங்கீதத்துக்கு இந்த நீர் பிரவாகத்தோட ஹோங்கிற ஓசை ஸ்ருதி கொடுத்து அது கூட சேர்ந்து பாடுறது போல அமைஞ்சிருந்துச்சு. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புறதுக்கு ஆயத்தமான பறவைகள் தங்களோட சிறகுகளை அடிச்சு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிச்சு. தாய் பறவைகள் குஞ்சுகளோட கொஞ்சி விளையாடி அதுங்க கிட்டேந்து விடை பெற்றுக்குச்சுங்க. இப்படி இந்த ஆலமரங்களுக்கு நடுவுல ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரம் தன்னோட இலைகளை சலசலசலன்னு சத்தப்படுத்தி நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிச்சு. இந்த நதி ஓரத்துல ஆலம் விழுதுகள்ல கட்டி போட்டிருந்த தெப்பங்களை இந்த நீர் பிரவாகம் அடிச்சுக்கிட்டு போக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது முடியாம போகவே இருக்கட்டும் அப்படின்னு கோபக்குரல்ல இறைஞ்சுக்கிட்டே தண்ணீர் சத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இந்த கரையில கொஞ்ச தூரத்துல ஒரு ஆலமரத்தடியில குடிசை வீடு ஒண்ணு காணப்பட்டுச்சு. அதோட கூரை வழியாக அடுப்பு புகையும் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அடுப்புல கம்பு அடை வேகிற வாசனை லேசா வந்துச்சு. இந்த குடிசைக்கு பக்கத்துல கறவை எருமை ஒண்ணு படுத்துக்கிட்டு தன்னோட வாய அசை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்ணுக்குட்டியும் அது பக்கத்துல நின்னு தாய் அசை போடுறத ரொம்ப ஆச்சரியத்தோட உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னு இந்த நதி தீரத்தோட ஆழ்ந்த அமைதியை கலைச்சுக்கிட்டு குதிரையோட குளம்படி சத்தம் கேட்டுச்சு. திரும்பவும் அப்படின்னு வர வர இந்த சத்தம் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. இதோ வருது 4 கால் பாய்ச்சல்ல ஒரு கம்பீரமான குதிரை. அது மேல ஆஜானுபாகுவான வீரன் ஒருத்தன் உக்காந்துருக்கான். வந்த வேகத்துல குதிரையும் வீரனும் வேர்வேல மூழ்கி இருக்காங்க. இந்த தோணித்துறைக்கு வந்ததும் அந்த குதிரை நிக்குது. வீரன் அது மேலிருந்து குதிச்சு கீழே இறங்குறான். அந்த குடிசைக்குள்ள இளம்பெண் ஒருத்தி அடுப்புல அடை சுட்டுக்கிட்டு இருந்தா. பக்கத்துல திடகாத்திரமான வாலிபன் ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். தெச்சு வச்சிருந்த ஆலம் இலையில போட்டிருந்த கம்பு அடைய கீரை குழம்போட ருசி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை அவன் நாக்க நல்லா சப்பு கொட்டிக்கிட்டு, அடி வள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல அப்படின்னு சொன்னான்.
தினம் பொழுது விடிஞ்ச நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை சொன்ன இதோ இந்த அடுப்பை வெட்டி காவிரியில போட்டுருவேன் பாரு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. நான் விளையாட்டுக்கு சொல்லல வள்ளி, மகாராஜாவும் மகாராணியும் நேத்துக்கு பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமா வரப்போகுதான் அப்படின்னா அந்த வாலிபன். யுத்தம் வந்தா உனக்கு என்னங்கிறேன்? உன்னை யார் யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க? உன் பாட்டுக்கு படகோட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. அதுதான் இல்ல வள்ளி, நானு மகாராஜாவோட காலில் விழுந்து கேட்டுக்க போறேன் என்னையும் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி. அதுக்கு வள்ளியோ நானு உன் காலில் விழுந்து என்னையும் உன் கூட கூட்டிட்டு போன்னு உன்னை கேட்டுக்க போறேன். அதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா காவிரி ஆத்தோட போனவளை எடுத்து காப்பாத்துவியோ இல்லையோ மறுபடியும் அந்த காவிரியில இழுத்து விட்டுட்டு போயிடு. அதுதான் சரி வள்ளி. சோழ தேசம் இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. பெண் பிள்ளைகள்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டியது, ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க வேண்டியது. இரு இரு, ஏதோ குதிரை வர சத்தம் போல கேக்குதே அப்படின்னு சொன்னான். ஆமா, அந்த சமயத்துலதான் அப்படின்னு இந்த குதிரை காலடியோட சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு இந்த வாலிபனோட உடம்புல ஒரு துடிப்பும் உண்டாச்சு. அப்படியே எச்சரிக்கையோட எழுந்தான். வாசப்பக்கமா ஓடினான். அங்க அப்பதான் குதிரை மேல இருந்து இறங்கின அந்த வீரனோ, பொண்ணா மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரமா தோணியை எடு அப்படின்னு சொன்னான். பொன்னனும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடினா. அந்த சமயம் வள்ளி இன்னொரு ஆடை தட்டுறதுக்காக மாவை எடுத்துக்கிட்டு இருந்தா. வள்ளி ஒரேயூர்ல இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கான், அவசர செய்தியான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் பொன்னன். நல்ல அவசர செய்தி, அரை வயிறு கூட ரொம்ப இருக்காதே, எனக்கு பிடிக்கவே இல்லப்போ அப்படின்னு சொன்ன வள்ளி தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டா. அதுக்கு என்ன செய்யறது வள்ளி, அரண்மனை சேவகன்னா சும்மாவா அப்படின்னு பொன்ன சொல்லிக்கிட்டே வள்ளி பக்கத்துல போய் நின்னா. கோபம் கொண்ட அவளோட முகத்தை தன்னோட கையால அப்படி திருப்பினா. வள்ளி புன்னகையோட தன் முகத்தின் மேல விழுந்த கூந்தல தன்னோட இடது கையால எடுத்து சொருக்கு போட்டுக்கிட்டா. சீக்கிரம் வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தா. பொன்னனும் அவளோட முகத்தை நோக்கி குனிஞ்சான். அப்போ வெளியில இருந்து எவ்வளவு நேரம் பொண்ணா அப்படின்னு கூச்சல் கேட்கவே பொன்னன் திடுக்கிட்டவனாக இதோ வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வாசலை நோக்கி ஓடி போனா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.